வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன பொண்ணு டிராகன் கூட சேர்ந்து செய்ய போற கலவரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, மனிதர்களால் சிறைப்படுத்தப்பட்ட டிராகன்களை காப்பாத்த அடிமையா வேலை செய்யற சின்ன பொண்ணு வரா. அவளுக்கு அபரிவிதமான சக்திகள் இருக்கு. அதை பயன்படுத்தி டிராகனை அழிக்க நினைக்கிற அரசரையும் மந்திரவாதியையும் எப்படி சமாளிச்சு சம்பவம் பண்ண போறான்றத பத்தி தரமான அனிமேஷன்ல கலவரமா வெளிவந்திருக்க டிராகன் கீப்பர் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. முன்னொரு காலத்துல பூமியில வாழ்ற அத்தனை உயிரினங்கள் மேலையும் மந்திரவாதிகள் போர் தொடுத்தாங்க. அப்போ மனித சாம்ராஜ்யம் டிராகன்களோட உதவியை நாடுச்சு. அதுல நல்ல எண்ணங்கள் கொண்ட சில பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள டிராகன் வந்துச்சு. அதுங்களோட சக்தியை பயன்படுத்தி மந்திரவாதிகளை வீழ்த்தினாங்க மனிதர்கள். அதுக்கப்புறம் மனிதர்களோட சாம்ராஜ்யம் தான் மேலோங்கி நின்னுச்சு. அப்போ அரசர் உத்தரவின்படி டிராகன்களை கட்டுப்படுத்துற மனிதர்களை ஃபர்ஸ்ட் போட்டுதல்னானுங்க. அடுத்து மொத்த டிராகன்களையும் சிறைச்சாலையில அடைச்சு வச்சானுங்க. இது இப்படி இருக்க ஒரு மர்ம ஆசாமி 20 பொற்காசுகள் கொடுத்து டிராகனோட ரத்தத்தை வியாபாரி கிட்ட இருந்து வாங்குறாரு. அவரோட கை ஃபுல்லா சிவப்பு கலர்ல தழும்புகள் இருக்கு. அதை டிராகனோட ரத்தத்துல நினைச்சதும் கொஞ்ச நேரத்துக்கு மறைஞ்சு போகுது. அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மர்ம ஆசாமி வியாபாரி கிட்ட எனக்கு உயிருள்ள ஒரு டிராகன் வேணும்னு கேட்கறான். பக்கத்து சாம்ராஜ்யத்தோட அரசர் நம்ம கிட்ட விரும்பி ஒரு டிராகனை கேட்கிறாரு, தொலுக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம்னு கிண்டல் பண்றாரு வியாபாரி. அதை கேட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு டிராகனோட ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு போறாரு மர்ம ஆசாமி. அவர் கூட வந்த வயசான பெரியவர் இந்த இடத்துலயே ஒரு பெண் குழந்தைய விட்டு போறாரு. அது கழுத்துல ஒரு டாலர் செயின் இருக்கு. அந்த பாப்பா கதறி அழும்போது பக்கத்துல இருந்த கல்லெல்லாம் தன்னால பறக்குது. அந்த சத்தம் கேட்டு அடியால் அனுப்பி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றாரு வியாபாரி. அப்போ அந்தரத்துல பறந்த கல்லை கவனிச்சு வாய பொழந்த அடியாளு, எப்பா சீக்கிரம் வந்து இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தொட்டதும் டப்புன்னு கீழே விழுந்துருது. அப்போ அந்த வியாபாரி பெண் குழந்தைய பார்த்து எதனா எடுபடி வேலை செய்ய பயன்படும், அதை தூக்கிட்டு வாங்கன்னு உத்தரவிடுறாரு. அங்கிருந்து பாப்பாவை தூக்கிட்டு போகும்போது அழ ஆரம்பிச்சது. பாவம் பல மைல் தூரம் பயணம் பண்ணி பனிமலையையும் பாலத்தையும் கடந்து அவங்க ஊருக்கு வர வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்துச்சு. அந்த சத்தம் கேட்டு செம்ம கடுப்பான வியாபாரி அவர் பண்ணையில வேலை செய்யற பாட்டிக்கிட்ட, இந்த பாப்பாவை மட்டும் நீ அமைதிப்படுத்தலன்னா 2 பேரையும் தூக்கின்னு போய் டிராகனுக்கு இறையா போட்டுருவேன்னு சொல்றாரு. அப்போ டிராகன் கத்துற சத்தம் கேட்டு பாப்பா சந்தோஷமா சிரிக்குது. அது கழுத்துல இருந்த டாலர் செயின்ல பிங்குன்னு எழுதி இருக்கிறத பார்த்து இதுதான் உன் பேரானு கேட்கறாங்க பாட்டிமா. அவங்க கூட பாப்பா ஜாலியா விளையாட அதை அன்போட தூக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் டிராகன் ரத்தத்தை எடுத்துட்டு வந்த மர்ம ஆசாமி மரணப்படுக்கையில் இருக்க அவங்க அம்மாவை குணப்படுத்த மருந்து செய்ய போறேன்னு சொல்றான். அதை கேட்டு என்னோட காலம் முடிஞ்சுதுபா, அதனால என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுரு, இதே நிலைமை உனக்கும் வரும், அதனால சாவ போறோமேன்னு நினைச்சு வருத்தப்படாம வாழ்ற நாட்களை சந்தோஷமா கொண்டாடுற வேலையை பாருன்னு சொல்லி இறந்து போறாங்க. உடனே கதறி எழுத மர்ம ஆசாமி இந்த வியாதிக்கான மருந்தை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்னு சபதம் எடுக்கிறான். இந்த சம்பவம் நடந்து சில வருஷங்களுக்கு அப்புறம் குழந்தையா இருந்த பிங்கு சிறுமியா வளர்ந்துடுறா. பாட்டி கூட சேர்ந்து அந்த வியாபாரியோட கோழி பண்ணையை பாத்துக்கிறா. அவளுக்கு பாட்டி கூட சேர்ந்து டிராகனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை. ஆனா இப்போதைக்கு நீ கோழியை மட்டும் பாத்துக்கிட்டா போதும்னு சொல்றாங்க பாட்டி. சரின்னு கோழிங்களுக்கு தீனியை போட்டு முட்டையை எடுக்கும்போது அவ வளர்க்குற எலிக்கு சாப்பாடு கொடுக்குறா. அது முட்டை தான் வேணும்னு அடம் பிடிக்க, எப்பா இது முதலாளி, இது நாமெல்லாம் அதை நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றா பிங்கு. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவ முட்டையை எடுத்துட்டு போகும்போது கூடக்குள்ள பூந்துருது எலி. அதை எடுத்துட்டு வந்து மற்ற காய்கறிகள் இருக்க பெரிய கூடையில வச்சதும் பாட்டிமா அதை கஷ்டப்பட்டு தலை மேல வச்சு வியாபாரி கூட கிளம்புறாங்க. நான் அதை தூக்குறேன்னு பிங்கு கேட்டாலும் உன்னால முடியாதுமான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே அவங்களால சுத்தமா முடியாம கூடைய கீழே போட்டு உக்காந்துடுறாங்க. அதை பார்த்த வியாபாரி, இப்ப நீ கூடைய தூக்கலன்னா உன்னை பொழக போறம் பாருன்னு சொல்லி அடிக்க வராரு. உடனே சீறி பாஞ்சு ஓடி வந்த பிங்கு நான் இந்த கூடையை தூக்குறேன்னு சொல்றா. இங்க பாருடா கூத்த, முடிஞ்சா இந்த கூடையை தூக்கி காட்டுன்னு சவால் விடுறாரு வியாபாரி. அவளும் கஷ்டப்பட்டு அந்த கூடைய முக்கி முணங்கி அசாதாரணமா தூக்கிடுறா. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட வியாபாரியும் அவரோட அடியாளுங்களும் அவ கூடையில இருக்க பொருளை கீழே போட்டுடுவான்னு பந்தயம் கட்டி விளையாடுறானுங்க. ஆனா பிங்கு எதையும் செதற விடாம அழகா எடுத்துட்டு வரா. இதை பார்த்து பிங்கு மேல பந்தயம் கட்டின வியாபாரி அடியாளுங்க கிட்ட இருந்து காசை புடிங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம தின்பண்டங்களை கொண்டு போய் கூண்டுக்குள்ள இருக்க நம்ம விருந்தாளிங்களுக்கு வீசுன்னு சொல்றாரு. சரின்னு அதை கொட்டும் போது கூடைக்குள்ள இருக்க சுண்டெலியை கவனிச்சு எப்படியாச்சும் அதை காப்பாற்ற முயற்சி பண்றா. ஆனா சுண்டெலி கூண்டுக்குள்ள விழுந்துருது. அதை பார்த்து வெசனப்பட்ட பிங்கு கிட்ட இதுக்கு மேல நீ இங்க நிக்க கூடாது, ஒழுங்கா கிளம்புன்னு விரட்டி அனுப்புறாரு வியாபாரி. இவளால பணத்தை இழந்த அடியாலும் உதச்சி அனுப்புறான். ஆனா இவங்களுக்கு தெரியாம கூடக்குள்ள பூந்து நைஸா பதுங்கிடுறா பிங்கு. அப்போ வியாபாரியும் மற்ற அடியாளுங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பினதும் பாதாள சிறைக்குள்ள கயத்தை விட்டு கீழே இறங்கி போறா பிங்கு. ஆனா கயிறு முழு நீளத்துக்கும் எட்டலன்னதும் தவறி விழுந்துடுறா. அதனால அவ கையில அடிபட்டுருது. அப்போ உள்ள இருக்க சுண்டலி ஓடி வந்து அவ மேல ஏறிக்குது. ஆனா இந்த சிறைக்குள்ள இருக்க 2 டிராகனையும் பார்த்து வாயடைச்சு போய் நிக்கிறா பிங்கு. ஆனா பாவம் அதுங்களை பல வருஷமா சங்கிலியால கட்டி போட்டிருந்தாலும் பிங்கு அன்போட வரவேற்குதுங்க. அதுலயும் முட்டைய வச்சிருந்த பெண் டிராகன் பிங்கு கையில அடிபட்டு இருக்கிறத கவனிச்சு
அந்த முட்டையை கவ்விட்டு வந்து அவ கை பக்கத்துல வச்சதும் அந்த காயம் தழும்பில்லாம மறைஞ்சிருது. அப்போ பிங்கு அந்த டிராகன் முட்டை பக்கத்துல போனதும் அவளை சுத்தி சந்தோஷமா அந்த முட்டை பறக்குது. அது கூட விளையாடிட்டு எனக்கு நேரமாச்சு பாட்டி தேடுவாங்கன்னு சொல்றா. சரின்னு அங்க இருக்க இன்னொரு டிராகன் பிங்க மேலே ஏத்தி விடுது. உடனே அதுங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றா. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல அழகான ஓவியத்தை பார்த்து வாய பொழகிறா. அதுல இருந்து வெளிவந்த டிராகன் முட்டை அவளை ஒரு குகைக்குள்ள அழைச்சிட்டு போகுது. அங்க பாதாள சிறையில் அடைபட்டிருந்த பெண் டிராகன் சங்கிலியை பேத்திட்டு வந்து, நீ தான் எங்களை காப்பாத்தணும், உனக்காக தான் நாங்க இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுது. அப்போ அந்த டிராகன் முட்டை பிங்கு கையில வருது. இதுக்குள்ள இருக்க குட்டியோட பேர் என்னன்னு பெண் டிராகன் கிட்ட கேட்க, அத மனசார உணர்ந்து நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுது பெண் டிராகன். சரி, நான் அந்த முட்டை மேல கைய வச்சு கண்ணை மூடினதும் உள்ள இருக்க குட்டி அதோட உருவத்தை காட்டுது. உடனே கண்ணை திறந்த பிங்கு இதோட பேரு காயின்னு சொல்லுது. இந்த முட்டை தன்னால விரிசல் விடாது, இங்க இருக்க தண்ணியில இதை போட்டாதான் உள்ள இருக்க டிராகன் வெளியே வரும், நீயும் அதுவும் சேர்ந்துதான் எங்க இனத்தையே காப்பாத்தணும், அதனால தயவு செஞ்சு உதவி பண்ணுன்னு சொல்லி அதோட உயிர் மூச்சை பிங்கு கழுத்துல இருந்த டாலர் செயின்ல செலுத்துது. பிங்க விட்டு பிரிஞ்சு அங்கிருந்து பறந்து போகும்போது கனவு கலைஞ்சு எந்திரிக்கிறா. அப்போ அவ டாலர் செயின் மட்டும் ஜொலிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல நிலநடுக்கம் ஏற்பட்டு பக்கத்துல இருந்த பாட்டியும் தூக்கம் கலைஞ்சு எந்திரிக்கிறாங்க. அப்போ பிங்கு வெளியே போய் பார்த்ததும் டிராகன்களை அடைச்சு வச்சிருக்க இடத்துல இருந்து நீல கலர் வெளிச்சம் வெளியேறுது. அப்போ ஒரு டிராகன் செத்து போச்சு, அதோட முழு சக்தி வெளியேறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு உதிரி பாகங்களை எடுத்துட்டு வாங்கடான்னு உத்தரவிடுறாரு வியாபாரி. அவனுங்க இறந்து போன டிராகனோட சடலத்தை எடுத்துட்டு வந்து கண்டமேனிக்கு வெட்டி தள்ளுறானுங்க. அதை பார்த்து சத்தியமா என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுன்னு கதறி அழுவுறா பிங்கு. அடுத்த நாள் காலையில அரசரோட ஆளுங்க மிகப்பெரிய இரும்பு குண்டை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. அத பானு வாயை பொளந்து வேடிக்கை பார்த்த பிங்க ஓரமா நிக்க சொல்றாரு தளபதி. அவகிட்ட டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து உள்ள அரசவையில இருந்து முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காரு, அதனால மரியாதையோட நடந்துக்கன்னு சொல்றாங்க பாட்டிமா. அப்போ டிராகன் இறந்து போனதுனால இங்க இருக்க வியாபாரிய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே உள்ள போறா பிங்கு. அங்க உட்காந்துருந்த முக்கியமான அதிகாரி தளபதி கிட்ட, பாதாள சிறையில இருக்க டிராகனை நம்ம கூண்டுக்குள்ள அடைக்கணும், அதை உயிரோட எடுத்துட்டு போய் அதோட ரத்தத்தை எடுத்தாதான் ராஜாவை நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. யாருடா இந்த முக்கியமான அதிகாரின்னு பார்த்தா, சில வருஷங்களுக்கு முன்னாடி வியாபாரி கிட்ட இருந்து டிராகனோட ரத்தத்தை வாங்கின மர்ம ஆசாமி தான் இவரு. இப்போ அரசவையில முக்கிய பொறுப்புல இருக்காரு. இவரோட பேரு டியோ. இவரு தளபதி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓரமா நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கா பிங்கு. அந்த சமயம் அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ள பதுங்கி இருந்த சுண்டலி பட்டுன்னு பிஸ்கெட்டை பார்த்ததும் பாஞ்சிருது. அவகிட்ட வந்த வேலையை பாருன்னு டியோ சொல்ல, கப்பெல்லாம் எடுத்து அவ லொட்டாங்கையிலேயே வைக்கிறா. என்னம்மா சின்ன பொண்ணே, சோத்தாங்காயை பயன்படுத்த சொல்லி கொடுக்கலையான்னு கேட்கிறாரு டியோ. அப்போ பிஸ்கெட்டை எடுத்த எலியை கவனிச்சு பட்டுன்னு அதை ஒரு குண்டான்ல போட்டு சுட சுட டீ அதுல ஊத்த போறாரு டியோ. உடனே தன்னையும் அறியாம அவ டாலர் செயினோட சக்தியை பயன்படுத்தி டியோவை தடுக்கிறா பிங்கு. அதை பார்த்து இவளை காமிச்சே நம்ம டிராகனை ஈஸியா கூண்டில் அடைச்சிடலாம்னு சொல்றாரு டியோ. உடனே தளபதி கூட சேர்ந்து பிங்க கூட்டிட்டு பாதாள சிறைக்கு வராரு. நம்ம ராஜ்யத்துல லொட்டாங்கையை பயன்படுத்துறவங்களை பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கு. நம்ம ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த டிராகன் இந்த இடத்துல தான் இருக்கு. நமக்கு எந்தவித சேதாரமும் இல்லாம டிராகனை உயிரோட தூக்கிட்டு போறதுக்கான துருப்புச்சீட்டே இந்த பொண்ணுதான்னு சொல்லி அது கழுத்துல கத்திய வைக்கிறாரு. உடனே தளபதி அவரை தடுக்கிறதுக்குள்ள டிராகன் உருமிட்டு வருது. ஆனா டியோ பிங்க எதுவும் செய்யாம, பாத்தில்ல இந்த பொண்ணை டிராகன் கீப்பரா நினைச்சு அதை பாதுகாக்க வந்திருக்கு, இந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு முட்டாள் டிராகனை இங்கிருந்து முழுசா தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்றாரு. அதன்படி கூண்டுக்கு வெளியே பிங்க பிடிச்சுக்கிட்டு டியோ நிக்க, தளபதியும் மற்ற போர் வீரர்களும் ஒன்னா சேர்ந்து சங்கிலியை போட்டு அந்த டிராகனை இழுத்துட்டு வராங்க. அது கூண்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை இழுத்து பிடிச்சி தள்ளுறாங்க. இதை பார்த்த பிங்கு செம்ம கடுப்பாகி அவளோட சக்தியை பயன்படுத்தி டியோவை பறக்க விடுறா. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே ஆட்டி வைக்கிறா. அதனால வீரர்கள் பிடியிலிருந்து டிராகன் விடுபட்டு மேலே ஏறி வருது. அது வாயில கவ்விக்கிட்டு இருந்த முட்டையை எப்படியாச்சும் பிங்கு கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா தளபதியும் மற்ற போர் வீரர்களும் ஒன்னா சேர்ந்து டிராகனை கீழே இழுத்து போட முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் அரும்பாடுபட்டு மேல இருக்க கேப்ல வாயை நீட்டி அந்த முட்டையை காட்டுது. இதை கவனிச்ச பிங்கு கீழே இறங்கி போய் அந்த முட்டையை வாங்கிடுறா. உடனே பிடிய விட்ட டிராகனை இழுத்து கீழே தள்ளுறாங்க. அப்போ டிராகன் முட்டையை வச்சிருந்த பிங்க கவனிச்ச டியோ உடனே அவளை பிடிங்கன்னு உத்தரவிடுறாரு. ஆனா எல்லா காவலர்களையும் தாண்டி அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறா பிங்கு. அப்போ டியோ அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த பூச்சியை வெளியே அனுப்பி தப்பிச்சு ஓடுற பிங்க கடிக்க வச்சிடுறாரு. அதனால பள்ளத்தாக்கு பக்கமா போய் மயங்கி விழுந்துடுறா பிங்கு. இதை பார்த்த டிராகன் செம்ம கடுப்பாகி சங்கிலியை பிச்சுக்கிட்டு வெளியேறுது. ஆனா டிராகன் முட்டையோட சக்தியினால பிங்கு சுயநினைவுக்கு திரும்பிடுறா. இதை கவனிச்ச டியோ, உனக்குள்ள இவ்வளோ சக்தி இருக்கா, யார் நீ, எங்கிருந்து வந்தன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா டிராகன் மேலே ஏறி வர்றதை பார்த்து ஒரு கையில முட்டையும் இன்னொரு கையில பிங்கையும் பிடிச்சிக்கிட்டு ரெண்டுத்தையும் கீழே போட்டு நீ யாரை காப்பாத்துறன்னு நான் பார்க்கணும்னு சொல்றாரு. உடனே சீறி பாஞ்சு வந்த டிராகன் முட்டையை பத்தி கவலைப்படாம நேரா போய் பிங்க பிடிச்சிருது. ஆனா டியோ அவர் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 8 கால் பூச்சி மூலமா டிராகன் முட்டையை பிடிச்சிடுறாரு.
அப்போ பிங்க காப்பாத்தின டிராகன் ரெக்கைய விரிச்சு அழகா பறந்து போகுது. திரும்பி டியோ பக்கமா வந்து முட்டையை புடுங்க முயற்சி பண்ணுது. ஆனா தளபதி பட்டு பட்டுன்னு அம்பை விட்டு அதை தடுக்க போராடுறாரு. அதுல அடி வாங்காம பறந்து போனாலும் ஒரு அம்பு டிராகனோட ரெக்கைய பதம் பார்த்துருது. அதனால சரியா பறக்க முடியாம கீழே விழுது. அப்போ டியோ கையில வச்சிருந்த டிராகன் முட்டையை பார்த்து, நம்ம அரசருக்கு இது ரொம்ப தேவைப்படும், அதனால ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டுன்னு கேட்கிறாரு. வேற வழி இல்லாம டியோ அந்த முட்டைய தளபதி கிட்டே தந்துடுறாரு. அதே சமயம் பறக்க முடியாம கஷ்டப்பட்ட டிராகன் அதோட சக்தியை பயன்படுத்தி ஆத்துல மிகப்பெரிய அலையை உண்டாக்கி அதுல வந்து லேண்ட் ஆகுது. அங்கிருந்து பிங்க கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அவ மயக்கத்துல இருக்க சீக்கிரம் எந்திரிமான்னு எழுப்பி விடுது டிராகன். அப்புறம்டா எந்திரிச்ச பிங்கு, உன்னாலதான் பேச முடியாது, அப்புறம் எப்படி உன் குரல் மட்டும் என் மண்டக்குள்ள கேட்டதுன்னு ஆச்சரியப்படுறா. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிற திறன் உன்கிட்ட இருக்கு. சரி, வளவலன்னு பேசாம நம்ம போய் காயை காப்பாத்தணும்னு கூப்பிடுது டிராகன். ஆனா பாட்டிமாக்கு உதவி செய்ய நான் போகணும்னு சொல்றா பிங்கு. அவளை தடுத்து நிறுத்தி, என்னால தனியா காயை காப்பாத்த முடியாது, நிச்சயமா நீ வரணும்னு கூப்பிடுது டிராகன். வேற வழி இல்லாம அது கூட கிளம்பி போறா பிங்கு. அப்போ மத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு சக்தி என்கிட்ட மட்டும் எப்படி இருக்கு? நான் எங்க இருந்து வந்தேன்? ஏன் டிராகன்களை காப்பாத்த வேற யாருமே இல்லையா? நான் தான் உங்களுக்கு கிடைச்சனான்னு கேக்குறா. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் சீ சக்தி இருக்கு. ஆனா ஒரு சிலரால மட்டும்தான் அதை சரியா பயன்படுத்த முடியும். முதல்ல உன்னோட சீ சக்தியை திறம்பட பயன்படுத்த நீ பயிற்சி எடுக்கணும்னு சொல்லுது டிராகன். அதே சமயம் தலைநகரத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் தளபதி கிட்ட இருக்க டிராகன் முட்டையை ஆட்டையை போடணும்னு முயற்சி பண்றாரு டியோ. ஆனா தளபதி அதை கண்ணும் கருத்துமா பாதுகாக்கிறாரு. இவங்க போற பாதையை விட்டு குறுக்கு வழியில பிங்க கூட்டிட்டு போகுது டிராகன். அங்க இருக்க கயத்து பாலத்தை கடந்து போக பிங்கு பயப்படுறா. அவ சட்டைக்குள்ள இருக்க எலியும் ஹைட்டை பார்த்து பதறி போகுது. பின்னாடியே டிராகனும் நடந்து வர கொஞ்சம் கொஞ்சமா கயித்து பாலம் வெயிட் தாங்க முடியாம அறுக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த பயணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது, ஏன் என்ன தொந்தரவு பண்றேன்னு டிராகன் கூட வாதாடிக்கிட்டு இருக்கா பிங்கு. அந்த சமயம் பாலமே அருந்து விழுந்ததும் ரெண்டு பேரும் கைத்தை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. அந்த கயிறும் கொஞ்சம் கொஞ்சமா அறுபட தொடங்குது. அந்த கயிறும் அறுபடுறத பார்த்த டிராகன் பிங்கு கிட்ட உன்னோட கவனத்தை செதற விடாம எப்படியாச்சும் மேல போக வழியை உண்டாக்குன்னு சொல்லுது. அதன்படி சீ சக்தியை பயன்படுத்தி அருந்து போன கயிறை அழகா ஒட்ட வச்சு மேலே ஏறி வரா பிங்கு. பின்னாடியே டிராகனும் வருது. அதுகிட்ட இந்த பக்கமா வர்றதுக்கு வேற வழி இருந்தோ என்னோட சக்தியை பயன்படுத்துறதுக்கு தானே கயித்து பாலத்துல ஏத்தி விட்டேன்னு கேட்கறா பிங்கு. பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணு தானே கிண்டல் பண்ணுது டிராகன். அன்னைக்கு நைட்டு ரெண்டும் ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கும்போது நான் கேட்ட பல கேள்விகளுக்கு நீ பதிலே சொல்லவே இல்லையேன்னு கேட்கறா பிங்கு. எல்லா கேள்விகளுக்கும் ஈஸியா பதில் கிடைச்சிடாது, நாம தான் அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது டிராகன். அப்போ ஊசி நூலை வச்சு கிழிஞ்சி போன டிராகனோட ரெக்கையை தைக்கிறா பிங்கு. இந்த பக்கம் விடிய விடிய குதிரையில பயணம் பண்ணி தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க தளபதி கேங்கு. உடனே அவர் எடுத்துட்டு வந்த டிராகன் முட்டையை கொண்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்த இளவரசன் சந்தோஷமா வாங்கிட்டு போய் அப்பா கிட்ட தரான். அப்போ பயங்கரமா இரும்பிக்கிட்டு இருந்த மனுஷன் அந்த டிராகன் முட்டையை தொட்டதும் பூரணமா குணமாகிடுறாரு. ஆனா அதோட பாதிப்பு பிங்கு கிட்ட காட்டுது. அதை கவனிச்ச டிராகன் என்ன ஆச்சுன்னு கேட்க, காய் ஆபத்துல இருக்கு போல, உடனே அதை காப்பாத்தணும்னு சொல்றா பிங்கு. அதை கேட்டதும் விருட்டுன்னு கிளம்பி போகுது டிராகன். இந்த பக்கம் சகஜ நிலைமைக்கு திரும்பின அரசர் டியோக்கு நன்றி சொல்ல, இந்த டிராகன் முட்டையை வச்சு நம்ம மரணமில்லா வாழ்க்கையை அடைய முடியும்னு சொல்றாரு டியோ. அது கடவுள்களோட கோவத்தை தூண்டும்னு இளவரசர் சொன்னதும், அப்படின்னா அந்த ஆராய்ச்சியை கைவிட்டு வேற வேலையை பாருப்பான்னு சொல்றாரு அரசர். அதை கேட்டு செம்ம கடுப்பான டியோ சரிங்க அரசேன்னு சொல்லிட்டு அவரோட ரகசிய இடத்துக்குள்ள நுழைஞ்சு பூமிக்கு அடியில ஜொலிக்கும் தண்ணி ஓடுற ஆத்துல படகை பயன்படுத்தி வராரு. அங்க இருக்க புராதன கட்டிடங்கள்ல இவரு கூட இருந்த பெருசு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பெருசு தான் பிங்க கொண்டு போய் வியாபாரி கிட்ட ஒப்படைச்சது. அப்போ அந்த டிராகன் முட்டையை மட்டும் எப்படியாச்சும் எடுத்துட்டனா பூமியில் வாழும் கடவுளா மாறிடுவேன்னு சொல்றாரு டியோ. அந்த சமயம் பெருசு கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின் மூலமா டிராகனும் பிங்கும் பேசுற சத்தம் கேக்குது. அதை பத்தி டியோ கிட்ட சொல்றாரு. உடனே டிராகன் முட்டையை எடுக்க ஒரு திட்டம் போடுறாரு டியோ. அதே சமயம் பிங்க கூட்டிட்டு தூரத்தில் இருக்க தலைநகரத்தை காமிச்ச டிராகன் அங்க இருக்க அருவிக்குள்ள குதிச்சு உள்நீச்சல் போட்டு பூமிக்கு அடியில இருக்க ரகசிய நகரத்துக்கு அழைச்சிட்டு வருது. சரின்னு அவளை கூட்டிட்டு உள்ள போகும்போது அங்க இருக்க ஓவியங்களை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறா. முன்னொரு காலத்துல சூனியக்காரங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நடந்த யுத்தத்தை பத்தி இங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுல நாங்க மனிதர்கள் கூட சேர்ந்து செயல்பட்டதுனாலதான் சூனியக்காரங்களை ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா இந்த படுபாவிங்க எங்க தலைவனோட சேர்த்து எங்களையும் சிறையில் அடைச்சு வச்சுட்டானுங்கன்னு புலம்புது. உதவி பண்ண உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சுன்னு கேட்கறா பிங்கு. அதுக்கு பதில் சொல்லாம நிக்குது டிராகன். அப்போ இந்த நகரத்துக்குள்ள நுழையிற கதவுக்கு சீல் வச்சிருக்கிறதுனால நாம எப்படி போறதுன்னு யோசிக்குது டிராகன். அந்த சமயம் டியோ கூட இருந்த பெருசு டிராகனை பார்த்து என்னப்பா எப்படி இருக்கன்னு கேட்க, யாருடா நீன்னு கோபமா கேக்குது டிராகன். எப்பா, உன் கூட இருந்த பெண் டிராகனுக்கு நான் தான் கீப்பர், அதை மறந்துட்டியான்னு கேட்கிறாரு பெருசு. ஆமா இல்ல, உன்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. சரி, இந்த கதவை உடைச்சிட்டு உள்ள எப்படி போறதுன்னு கேக்குது டிராகன். இந்த ரகசிய நகரத்துக்குள்ள சீ சக்தியோட உருவமா இருக்க டிராகன் நுழையவே கூடாது, அதனால ஒரு பிரளயமே உண்டாகும்.
இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு நான் உள்ள போறேன், உங்களுக்கு தேவையானதையும் எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றாரு பெருசு. வேற வழி இல்லாம டிராகன் அதுக்கு ஒத்துக்குது. அப்போ எதிர்க்க இருந்த மிகப்பெரிய பாறையை சீ சக்தியினால அலேக்கா தூக்கி வேற இடத்துல வைக்கிறாரு பெருசு. அங்கிருந்து பிங்க கூட்டிட்டு உள்ள போறாரு. இது இப்படி இருக்க டிராகன் முட்டையோட சக்தி குறையறத பார்த்த இளவரசர் இது நல்லது இல்லைன்னு சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் அதை பயன்படுத்திட்டு தூக்கி போட வேண்டியதுதான்னு சொல்றாரு அரசர். அப்போ அவரோட உடல்நிலை மறுபடியும் பழைய நிலைமைக்கே போகுது. இதை பார்த்து தளபதி அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் ரகசிய நகரத்துக்குள்ள பெருசு கூட வந்த பிங்கு, உங்க சீ சக்தியை பயன்படுத்தி பாறாங்கல்ல தூக்குனீங்கல்ல, அதை எனக்கும் சொல்லித்தாங்கன்னு கேக்குறா. ஏமா, சீ சக்தியை பயன்படுத்தணும்னு நினைக்க கூடாது. சீ சக்தின்றது காத்து மாதிரி. அந்த காத்து தான் பாய்மர கப்பலை நகர வைக்குது. அதே போல நாமளும் அது போக்குல போய் முடிஞ்ச விஷயங்களை செய்யணும். இப்போ வெறும் கையால அந்த பாறையை தூக்கவே முடியாது. ஆனா என்னோட சீ சக்தியினால அந்த பாறாங்கல்ல தூக்க முடியும்னு நம்பினேன். அதனாலதான் என்னோட சீ சக்தியினால பாறாங்கல்ல தூக்க முடிஞ்சுது. இப்போ உன்னோட சீ சக்தியை பயன்படுத்தி நம்மள சுத்தி இருக்க மின்மினி பூச்சில ஒண்ணுத்த உன் கூடையில போட முயற்சி பண்ணுன்னு சொல்றாரு. உடனே அவ பெருச கட்டி தழுவி, உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்றா. அடுத்து சீ சக்தியை பயன்படுத்தி மின்மினி பூச்சியை பிடிக்கலாம்னு பார்த்தா பக்கத்துல இருந்த சிங்க சேலை மேல அந்த சீ சக்தி போயிடுது. ஏமா தாயே, அதுக்குள்ளதான் சூனியக்காரங்க இருக்காங்க, தேவையில்லாம சீ சக்தியை பயன்படுத்தி அவங்கள வெளியேற்றிராதன்னு சொல்றாரு பெருசு. இதுக்கு மேல இங்க இருந்தா சரிபட்டு வராதுன்னு சொல்லி பிங்க கூட்டிட்டு படகுல போறாரு. அதே சமயம் டிராகன் முன்வாசல் வழியா அரசவைக்குள்ள நுழைய வெறித்தனமா ஓடி வருது. இதை பார்த்த காவலர்கள் எல்லாரும் அதை தாக்க ரெடியா நிக்கிறாங்க. அப்போ அரண்மனைக்கு முன்னாடி வெட்டி வச்சிருக்க காவாயில இருக்க தண்ணியை பயன்படுத்தி மிகப்பெரிய அலையை உருவாக்கி அது மூலமா கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருது டிராகன். அங்க இருக்க நூத்துக்கணக்கான போர் வீரர்கள் விடுற அம்புல சிக்காம சிறப்பா ஓடி வருது. கூரை மேல இருக்க ஓடுகளை பாதுகாப்பு கவசமா பயன்படுத்தி கலவரம் பண்ணுது. இந்த கேப்ல ரகசிய வழி மூலமா பிங்க அழைச்சிட்டு வந்த பெருசு அரண்மனைக்குள்ள பூந்து எப்படியாச்சும் டிராகன் முட்டையை திருடிட்டு வந்துருன்னு அனுப்பி வைக்கிறாரு. அவ போனதும் நம்ம டியோக்கு விசுவாசமா இருக்கலாமா இல்ல இந்த பொண்ணை காப்பாத்தலாமான்னு யோசிக்கிறாரு. அப்போ டிராகன் அரண்மனை கிட்ட நெருங்கினதும் அங்க இருக்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை பார்த்து வெறித்தனமா முறையுது. அதே சமயம் அரண்மனைக்குள்ள பூந்த பிங்கு காவலர்கள் கூட போகும்போது புலம்பிக்கிட்டே வர இளவரசரை பாக்குறா. அவங்க கண்ணில் படாம தூணுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறா. அங்க இருந்து அரசவைக்குள்ள நுழைஞ்சு முட்டையை பார்த்துடுறா. அதை பத்திரமா வச்சிருந்த அரசர் முன்னாடி ஏகப்பட்ட போர் வீரர்கள் நிக்கிறாங்க. அப்போ டிராகன் அரண்மனையோட வாசல்ல தான் இருக்கு. அதனால இங்க இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாரு தளபதி. அதை சட்டை பண்ணாம முதல்ல அந்த டிராகனை கொள்ற வேலையை பாருங்கன்னு உத்தரவிடுறாரு அரசர். சரின்னு அவரோட பாதுகாப்புக்கு சில வீரர்களை அங்கேயே விட்டு மத்தவங்களை கூட்டிட்டு போறாரு தளபதி. அப்போ சுத்து போட்ட மொத்த போர் வீரர்களையும் பறக்க விட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கு டிராகன். அதை பார்த்து டிராகனுக்கே டஃப் கொடுக்குறாரு தளபதி. சங்கிலி உருண்டையை பயன்படுத்தி அது கூட சரிக்கு சமமா மோதுறாரு. உள்ள தைரியமா முன்னாடி வந்த பிங்க பார்த்து காவலர்கள்லாம் அட்டாக் மோட்ல நிக்கிறாங்க. அரசர்கிட்ட ஒழுங்கா அந்த முட்டையை திருப்பி கொடுத்துட்டுன்னு கேட்டா முதல்ல அவளை போட்டு தள்ளுங்கடான்னு கத்துறாரு. அவளை சுத்து போட்ட வீரர்களை சீ சக்தியினால பறக்க விட்டு கலவரம் பண்றா. அப்போ அவ வளர்த்த சுண்டலி அரசர் கீழே போட்ட டிராகன் முட்டையை உருட்டிக்கிட்டு வருது. அதை எடுத்து பையில போட்ட பிங்கு, உயிர் வாழ என்ன வேணாலும் பண்ணலாம்னு யோசிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு அரசனானு கேவலமா திட்டிட்டு போறா. அங்க இருக்க ஸ்கிரீனை பிடிச்சி மேலே ஏறி அரண்மனையோட கூரைக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்போ தளபதி கூட சண்டை போட்டு இருந்த டிராகன் கிட்ட நான் முட்டையை எடுத்துட்டேன்னு கத்துறா. அதை கேட்ட போர் வீரர்கள் அம்பு விட்டு அவளை போட்டு தள்ளலாம்னு பார்க்கும்போது தளபதி எல்லாரையும் தடுத்துடுறாரு. இருந்தாலும் ஒரு அம்பு அவ வயிற்றுல பாஞ்சிருது. அதனால அவ எடுத்துட்டு வந்த கூடைய கீழே போட்டு சரிஞ்சு விழுந்துடுறா. இதை பார்த்த டிராகன் எதுவும் பண்ணாம அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஒரு சின்ன பொண்ணை மனசாட்சியே இல்லாம கொன்னுட்டீங்களேடான்னு தளபதி கழுவி ஊத்துறாரு. ஆனா உண்மையாலுமே வயிற்றுல அம்பு சொருவனா மாதிரி பிங்கு தான் நடிச்சிருக்கு. அவ கீழே போட்ட கூடையில ஜொலிக்கிற பொருளை வச்சுட்டு டிராகன் முட்டையை துணிப்பையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறா. அதே சமயம் கூரை மேல இருக்க டப்பாவை கஷ்டப்பட்டு போர் வீரர்கள் ஒன்னா சேர்ந்து எடுத்துடுறாங்க. அதை கொண்டு போய் தளபதி கிட்ட கொடுத்ததும் டிராகன் முட்டை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா திறந்து பார்த்தா உள்ள இருக்க மின்மினி பூச்சிகள் பறந்து போகுது. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு செம்மையா விபூதி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் ரகசிய வழியில போறதுக்காக பதுங்கி பதுங்கி வந்த பிங்கு ஒரு காவலாளி கிட்ட மாட்டிக்கிறா. அவரு கொலை கொடூரமா தாக்கி அவ பையில வச்சிருந்த டிராகன் முட்டையை கீழே தள்ளிடுறாரு. ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போலாம்னு முயற்சி பண்ண பிங்கு இப்போ சீ சக்தியை பயன்படுத்தி அவரை பறக்க விடுறா. அப்போ கீழே விழுந்த முட்டையை எடுக்க எலி கூட போராடிக்கிட்டு இருக்கான் இளவரசன். அதை பார்த்த பிங்கு இளவரசன் கையில இருந்து முட்டையை வாங்கினதும் பட்டுன்னு கன்னத்துல அரைஞ்சிடுறான். அரச வம்சத்தை சேர்ந்த என்கிட்ட உன் வீராப்ப காட்டாதன்னு சொல்றான். பொக்குன்னு அவன் மூக்குல குத்தி பஞ்சர் ஆகிட்டு, ஏண்டா சின்ன பையா, எந்த வேலையும் செய்யாம எல்லாரையும் அதிகாரம் பண்ற உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா எல்லா வேலையும் செய்யற எனக்கு எவ்வளோ இருக்கும், ஒழுங்கா இருந்துகன்னு மிரட்டிட்டு போறா பிங்கு. அப்போ அவளை தடுக்கி விழ வைக்க இங்கு டப்பாவை தூக்கி வீசுறான் இளவரசன். அதுல சருகிட்டு போய் சிறப்பா எஸ் ஆகி நங்கு காமிச்சிட்டு போறா பிங்கு. ஆனா அவளோட காலடி தடத்தை வச்சு எங்க போனான்னு தெரிஞ்சுக்கலாம்னு வில்லத்தனமா சிரிக்கிறான் இளவரசன். இவன் முட்டையை எடுத்துட்டு ரகசிய வழிக்குள்ள நுழைஞ்சதும் பெருசு அங்க போவேணாம்னு கத்துறாரு. அதை காதுல வாங்காம படகு பக்கம் ஓடுறா பிங்கு. அதே சமயம் இளவரசன் ஓடி போய் தளபதியை சந்திச்சு விஷயத்த சொல்லிடுறான்.
அதை கேட்டதும் பிங்க பிடிக்க கிளம்புறாரு. இந்த பக்கம் படகுல நின்னுட்டு இருந்த டியோ விஷப்பூச்சியை விட்டு பிங்க தாக்க வைக்கிறாரு. ஆனா பிங்கு கிட்ட இருந்த சுண்டெலி அந்த விஷப்பூச்சியை கடிச்சே சாவடிச்சிருது. அவரை தாக்குறதுக்காக சீ சக்தியை பயன்படுத்தலாம்னு பார்த்தா முடியாம போகுது. ஆனா இந்த மனுஷன் நூத்துக்கணக்கான பூச்சி அனுப்பி பிங்க தாக்க வைக்கிறாரு. அவ மயங்கி விழும்போது கையில வச்சிருந்த டிராகன் முட்டையையும் புடுங்கிடுறாரு. அங்க இருக்க மொத்த பூச்சிகளையும் டப்பாக்குள்ள அடைச்சிட்டு இனிமே நீ திரும்பி உயிரோட வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பெருசு மடியில சரிஞ்சு விழுந்த பிங்கு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்க பதில் பேசாம அவ வாயில விஷமுறிவு மருந்த ஊத்திட்டு டியோ கூட கிளம்பி போறாரு பெருசு. இன்னொரு பக்கம் பிங்கு வந்துருவான்னு டிராகன் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மயங்கி விழுந்த பிங்கை எழுப்ப சுண்டெலி முயற்சி பண்ணுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவ உடம்புக்குள்ள இருந்த மொத்த விஷமும் பபுலா உருமாறி வெளியே வந்து வெடிச்சு செதறுது. அதனால சுயநினைவுக்கு திரும்பின பிங்கு படகை எடுத்துட்டு அவங்க பின்னாடி போலாம்னு பார்த்தா தளபதி அம்ப விட்டு நிறுத்துறாரு. உன் சக்தியை பயன்படுத்தலாம்னு நினைக்காத, சட்டுன்னு போட்டு தள்ளிடுவேன். சரி முட்டை எங்கன்னு கேட்கிறாரு. அப்பதான் டியோ அந்த முட்டையை கொண்டு போய் அவர் ரெடி பண்ண இடத்துல வச்சுட்டு இதனால என் வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லாம சாகா வரத்தையும் நான் அடைஞ்சிருவேன்னு சொல்றாரு. அப்போ என்னை விடுவிச்சிருவீங்களான்னு பெருசு கேட்க ஆமா உனக்கு இந்த உலகத்திலிருந்து நிரந்தர விடுதலை கொடுத்துடுறேன்னு சொல்லி விஷப்பூச்சியை விட்டு தாக்க வைக்கிறாரு. அதனால பெருசு அங்கிருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுது. அங்க செதுக்கி வச்சிருந்த மந்திர சவப்பெட்டிக்குள்ள போன டியோ இதுக்கப்புறம் நான் கடவுளாதான் திரும்பி வருவேன்னு சொல்றாரு. ஏன்னு பார்த்தா டிராகன் முட்டைக்குள்ள இருக்க சக்தியை உறிஞ்சு இந்த சவப்பெட்டிக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அந்த இடத்துல ஒரு குட்டி சூறாவளியே உண்டாகுது. அந்த சமயம் பிங்கு கையை கட்டி போட்டு இங்க வந்து சேர்றாரு தளபதி. அவ சுண்டெலி கிட்ட டிராகனை இங்க அழைச்சிட்டு வந்துட்டுன்னு அனுப்பி வைக்கிறா. அப்போ தளபதி அந்த சூறாவளி பக்கத்துல போகும்போது விஷப்பூச்சிகள் அவரை தாக்க வருது. உடனே சீ சக்தியை பயன்படுத்தி அதுங்களை விரட்டலாம்னு பார்த்தா கூட சேர்ந்து தளபதியும் பறக்க விடுறா. மன்னிச்சிடுங்க தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா விஷப்பூச்சிகளால தாக்கப்பட்ட பெருசு மயங்கி கிடக்குறாரு. ஆனா அவர் வச்சிருந்த மொத்த மாத்து மருந்தையும் வாயில ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதனால உடம்புக்குள்ள போன விஷம் ஃபுல்லா வெளியேறி வெடிச்சு செதறுது. அதே சமயம் சுண்டெலி மோப்பு முடிச்சு போகும்போது டிராகனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரும்பு முட்டையை பாத்துருது. அங்க இருந்த சீ சக்தியினால பறந்து வெளியே போய் டிராகனை பாத்துருது. அதுகிட்ட நடந்த சம்பவத்தை சொல்லி புரிய வச்சதும் செம்ம வெறியான டிராகன் செவுத்த பேத்துட்டு உள்ள வர ரெடியா இருக்கு. இந்த பக்கம் சுயநினைவுக்கு வந்த பெருசு கிட்ட முட்டை எங்கன்னு கேட்கறா பிங்கு. உடனே அவளை கூட்டிட்டு போய் முட்டையோட சக்தியை உறிஞ்சுற இடத்த காட்டுறாரு. அதுக்குள்ள நாம நுழைஞ்சா முழு சீ சக்தியையும் உறிஞ்சிடும்னு சொல்றாரு. அப்போ தளபதி இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளிட்டு அந்த அறைக்குள்ள பூந்துடுறாரு. அதனால அவரோட மொத்த சீ சக்தியும் உறிஞ்சப்பட்டு வயசான தோற்றத்துக்கு வந்துடுறாரு. இத பத்தி கவலைப்படாத பிங்கு, நான் காயை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றா. ஆனா பிங்க பின் தள்ளிட்டு முன்னாடி போன பெருசு கஷ்டப்பட்டு அவரோட சீ சக்தியை பயன்படுத்தி முட்டையை வெளியே எடுத்துடுறாரு. ஆனா பாவம் அவரோட உடம்பு ஃபுல்லா மறைஞ்சு போய் மின்மினி பூச்சிகளா மாறிடுது. அதை பார்த்து பிங்கு வருத்தப்பட்டு கதறி அழுவுறா. இந்த முட்டையை எடுத்ததுனால சீ சக்தி ஃபுல்லா வெளியேறி இந்த இடத்துல அடைக்கப்பட்ட சூனியக்காரங்களோட மொத்த பிணங்களும் உயிரோட எந்திரிச்சு வருதுங்க. அப்போ சவப்புட்டிக்குள்ள இருந்த டியோ நரக மனிதனா ஒரு மாதிரி வெளியே வராரு. அவரை சமாளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தளபதி கிட்ட முட்டையை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு அனுப்பி வைக்கிறா பிங்கு. ஆனா அதை புடுங்க போன டியோவை சீ சக்தியால பயன்படுத்தி பறக்க விடுறா. இங்கிருந்து தளபதி எஸ் ஆனாலும் சுத்து போட்ட சூனியக்காரங்களோட பிணங்கள் அவரை தாக்குதுங்க. முட்டையை ஒரு கையில வச்சுக்கிட்டு பிணங்களை சமாளிக்கிற வேலையை பாக்குறாரு தளபதி. இந்த பக்கம் பிங்கு என்ன முயற்சி பண்ணாலும் டியோவை வீழ்த்த முடியல. அவன் பிங்க ரணக்கொடூரமா தாக்க வரும்போது பட்டுன்னு டிராகன் உள்ள புந்து அவன் அடிக்குது. அவனை சமாளிச்சுக்கிட்டே முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ, காயை காப்பாத்துற வேலையை பாருன்னு சொல்லுது டிராகன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி டிராகன் கூட சேர்ந்து டியோவை அடிக்கிற வேலையை பாக்குறா பிங்கு. அதே சமயம் சூனியக்கார பிணங்கள் கூட சண்டை போடுற தளபதிக்கு துணையா போர் வீரர்களும் வராங்க. இந்த பக்கம் டியோவை முட்டி தள்ளி பாதாள பள்ளத்துல விழுது டிராகன். அதுல இருந்து டிராகன் அடிபட்டு உதப்பட்டு மேலே ஏறி வந்தாலும் பின்னாடியே டிராகனா மாறின டியோவும் மேலே ஏறி வராப்புல. அதை கவனிச்ச பிங்கு இவனை வீழ்த்துறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொன்ன பிங்கு டிராகன் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு நம்ம 2 பேரோட சீ சக்தியும் அந்த டியோ உடம்புல செலுத்துவோம்னு சொல்றா. சரின்னு சொல்லி பிங்கு கூட சேர்ந்து சீ சக்தி மொத்தத்தையும் டியோ உடம்புல செலுத்துது டிராகன். அதனால அவரோட உடம்பு பயங்கர பெருசா மாறுது. அப்படிதான் உங்க சக்தி மொத்தத்தையும் கொடுத்து என்ன பலசாலியா மாத்துங்கன்னு சொல்றாரு டியோ. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அசுர வளர்ச்சி அடைஞ்ச டியோவால இந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியல. இந்த கேப்ல டிராகனோட சேர்ந்து பிங்கு தப்பிச்சு போறா. ஆனா மான்ஸ்டர் மாதிரி வளர்ந்துகிட்டு போன டியோவோட வெயிட் தாங்க முடியாம இந்த இடமே சதஞ்சு விழுது. அதனால மேல இருக்க கூர்மையான பாறைகள் டியோ மேல விழுந்து கண்டமேனிக்கு சொருவுது. இந்த சேதாரத்துல சிக்காம டிராகன் பிங்க காப்பாத்திருது. ஆனா டியோ உரு தெரியாம சதஞ்சி அழிஞ்சதும் அவரோட உடம்புக்குள்ள இருந்த சீ சக்தி மொத்தமும் வெளியேறுது. அந்த அலைகள் உயிரோட எழுந்து வந்த சூனியக்கார பிணங்களையும் உரு தெரியாம அழிச்சிடுது. அதை பார்த்து தளபதியும் போர் வீரர்களும் சந்தோஷப்படுறாங்க. அங்க வந்த பிங்கு கிட்ட டிராகன் முட்டையை கொடுத்துடுறாரு தளபதி. அதை வாங்கின பிங்க கூட்டிட்டு பறந்து போது டிராகன் ரொம்ப தூரம் பயணிச்சு டிராகன்களோட தீவுக்கு வந்து சேருதுங்க. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, ஏற்கனவே சண்டை போட்டு ஏகப்பட்ட காயங்கள் இருக்கு, நீ மட்டும் உள்ள போய் இந்த முட்டைய புனித நீர்ல போடுற வேலையை பாருன்னு சொல்லுது டிராகன். டிராகன் முட்டையை கொண்டு போய் புனித நீர்ல போட்டுடுறா பிங்கு.
அது கொதிக்கிற தண்ணியில போட்ட முட்டை மாதிரி பொங்கி வருது. இருந்தாலும் உள்ள மூழ்கி போய் எந்த விளைவையும் ஏற்படுத்தாம இருக்கு. அதை பார்த்து பிங்கு வருத்தப்படும் போது பட்டுன்னு அந்த இடமே ஜொலிக்க தொடங்குது. அப்போ தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டே வெளியே வந்த குட்டி டிராகன் அழகா வந்து பிங்க கட்டி தழுவுது. நீதான் காயா, ரொம்ப அழகா இருக்கன்னு பாராட்டுறா பிங்கு. சரின்னு வெளியே வந்து பெரிய டிராகன் கிட்ட காயை காட்டலாம்னு பார்த்தா அது பாவம் பயங்கரமா அடிபட்டதுனால மரணப்படுக்கையில இருக்கு. அப்போ குட்டி டிராகன் விருட்டுன்னு ஓடி போய் அது பக்கத்துல உக்காந்துக்குது. பின்னாடியே வந்த பிங்கு உன்னை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்ல, என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாதுமா, நீ காயை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லுது பெரிய டிராகன். இது நாள் வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டேன், இதுக்கப்புறம் நான் சொல்றத நீ கேளு, ஏன்னா நான் தான் டிராகன் கீப்பர்னு சொல்லி அவளோட சீ சக்தியை பயன்படுத்தி பெரிய டிராகனை ஆகாயத்துக்கு அனுப்புறா. அங்க வீசுற காத்து மூலமா ரகசிய குகை இருக்க இடத்துக்கு போக முடியும். அந்த இடத்துல இருக்க ஜொலிக்கும் நீர் உன்னை குணப்படுத்தும்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறா பிங்கு. அதனால பெரிய டிராகனும் சந்தோஷப்படுது. கொஞ்ச நேரம் பொறுத்து சுயநினைவுக்கு திரும்பின பிங்கு காயை கூட்டிட்டு அவங்க இடத்துக்கே திரும்பி போறா. அதை பார்த்து டிராகன் சந்தோஷமா கத்துறதோட படம் முடியுது. இதுல பிங்கோட கதை என்ன, அவளை எப்படி பெருசு கொண்டு வந்து வியாபாரி கிட்ட ஒப்படைச்சான், இவளோட அப்பா அம்மா யாருன்ற பல கேள்விகளுக்கு பதிலே தெரியலப்பா. ஏதோ அறக்க பறக்க எடுத்து முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு சில சீன்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.